இந்த வீடியோவில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். உண்மையாக படித்து மார்க் வாங்கின மாணவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். பட் த ரியாலிட்டி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம இந்த இடத்துல மேக் பண்ணுறோம். ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கொஞ்சம் அதிகமாகவே தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேயும் இந்த வருஷத்துக்கும் நீட் என்டிஏ ரிலீஸ் பண்ண அஃபீஷியல் டேட்டா. ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா, ஃபஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் அவங்க ரிசல்ட்டை வரும்போது அவங்க சொன்ன முக்கியமான இது ஜஸ்ட் ஸோ இதில் தமிழ்நாடு பார்க்குறோம். இது வந்து இந்த ரீநீடெக் அப்படிங்கிறதெல்லாம் வச்சாங்கல்ல 1563 மாணவர்களுக்கு, அதற்கு முன்பதாக ரிலீஸ் பண்ணப்பட்ட அஃபீஷியல் ரிசல்ட்டினுடைய டேட்டா. தமிழ்நாட்டில் இந்த வருஷம் ரிஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் 1,58,449 மாணவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் எத்தனை பேர் எழுதுனாங்கன்னா 1,52,920 மாணவர்கள் எக்ஸாம் எழுதினாங்க. 89,426 மாணவர்கள் அதில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் வச்சதில் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது மாறவே இல்லை. தமிழ்நாட்டில் இதே நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் மெயின்டைன் ஆச்சு. அண்ட் அகைன் டோட்டலாக நமக்கு வந்து லாஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 78,693 மாணவர்கள் கடந்த ஆண்டு 2023 குவாலிஃபை ஆனாங்க. இந்த வருஷம் குவாலிஃபை ஆன மாணவர்களுடைய எண்ணிக்கை 89,426 மாணவர்கள். கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான மாணவர்கள் அதிகமாக இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. தேர்ச்சி பெற்றது குவாலிஃபைங் அப்படின்னா எய்தர் 129 ப்ளஸ்ஸோ அல்லது 164 ப்ளஸ்ஸோ எடுத்து அவங்களுடைய கேட்டகரியில் 40th and 50th பர்சன்டைல் எடுத்து பாஸ் பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை 10,073 மாணவர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாஸ் பண்ணது ப்ளஸ் ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனது இந்த ரீசன்னால நமக்கு என்டையராக தமிழ்நாடுடைய மார்க் அப்படிங்கிறது அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக 720 out of 720 இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 8 மாணவர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு அது தெரியும். பட் இந்த 700க்கு மேலே எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் தான் இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கடந்த ஆண்டு, இதுக்கு முன்னாடி வந்த பேட்டர்னில் என்னென்ன வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். 2021 700லேருந்து 720 வரைக்கும் 9 மாணவர்கள் இருந்தாங்க. 2022 5 பேர் இருந்தாங்க. 2023 29 மாணவர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கு. எஸ்பெஷலி 690 to 680 பாருங்க. 2022 55 பேர், 2022 40 பேர், 2023 78 மாணவர்கள். 679 to 650 2023 272 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. 649 to 600 அது வந்து 1159 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க 2023. இதெல்லாம் 2023. அண்ட் 590 to 550 பார்த்தீங்கன்னா 2090. and 549 to 500 2,821 and 499 to 400 5,588 and the numbers goes on. less than 200 பார்த்தீங்கன்னா 3,906. இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணி டோட்டலாக இருந்த இதுதான் லாஸ்ட் இயர் வரைக்கும் நடைமுறையில் இருந்த இது. அண்ட் நமக்கு வந்து மார்க் தெரியும் கடந்த ஆண்டு வரைக்கும் ஓவர் த இயர்ஸ் 2021 22 23 பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ 2024 ஓவராலாக தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் முன்னாடி இருக்காங்க அதைத்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். 720 out of 720 8 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த ஆண்டு 8 மாணவர்கள் இருக்கிறாங்க. இதே மாதிரி 715க்கு மேலே 19 மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த 8ஐயும் சேர்த்து தான் சொல்கிறேன். 19 மாணவர்கள் 715க்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. 700க்கு மேலே 129 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் 680க்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் 493 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் 650க்கு மேலே 1579 மாணவர்கள் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 650 மார்க்ஸுக்கு மேலே எடுத்திருக்கிறாங்க. இவங்களுடைய கம்யூனிட்டி எல்லாம் என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சீரியல் நம்பர், நேம், மார்க் மட்டும்தான் நமக்கு இருக்குது. நேம் தெரியாது, கம்யூனிட்டி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம ஓரளவுக்கு கட் ஆஃப் எப்படி வரும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் எடுத்துருக்கிறோம். 629 பாருங்க, 3059 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டபுள் த டைம் இந்த 650 to 625க்குள்ள இந்த 25 மார்க்ல 1579 மாணவர்களாக இருந்தது 3059 மாணவர்களாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி டபுள் ஆயிருக்கு. அந்த கவுண்ட்டுங்கிறது டபுள் ஆயிருக்கு. 600ல் பார்த்தீங்கன்னா 4,870 சீட்ஸ், 70 கேண்டிடேட்ஸ்
+600ல இருக்கிறாங்க. 600க்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 4870 மாணவர்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அதில் 36 கல்லூரிகள், 37 கல்லூரிகள், ஒரு செமி கவர்மெண்ட் சேர்த்தா 37. டோட்டலாக இருக்கக்கூடிய சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5050 சீட்ஸ். நமக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன்க்ளூடிங் ஆல் இண்டியா கோட்டா. அண்ட் செமி கவர்மெண்ட்டையும் சேர்த்தீங்கன்னா 5200 and something வரும். ஸோ இங்கே 4870 ஸ்டூடெண்ட்ஸ் அபோவ் 600க்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வந்திருக்கிறாங்க. த ரியாலிட்டி ஆஃப் தமிழ்நாடு, த கட் ஆஃப் ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 600க்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு எக்ஸாம் எழுதின மாணவர்கள் 4870 பேர் இருக்கிறாங்க. மேபி இதில் கொஞ்சம் பேர் வேற ஸ்டேட்டில் படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து எழுதினவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 550க்கு மேலே 9235 மாணவர்கள் இருக்கிறாங்க. 550க்கு மேலே 500 அப்படிங்கிற மார்க்குக்கு மேலே ஓவராலாக 14351 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. அந்த 14351 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா, இது மட்டும் தனியாலாம் இல்லை. 500 to 550 அந்த கவுண்ட் கிடையாது. 500க்கு மேலே 500லேருந்து 720 வரைக்கும் 14351 மாணவர்கள் இருக்கிறாங்க. 450 மார்க்குக்கு மேலே 20181 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த 400 மார்க் அப்படிங்கிறது தான் ஓரளவுக்கு ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். இந்த 400க்கு மேலே 450 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா சேஃப் மார்க் ஃபார் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். 400க்கு மேலே 26,719 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 350க்கு மேலே 34,167 கேண்டிடேட்ஸ் இந்த வருஷம் இருக்கிறாங்க. 300க்கு மேலே 42,151 கேண்டிடேட்ஸ் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, மார்க் வாங்கியிருக்கிறாங்க. 250க்கு மேலே 51,000, 200க்கு மேலே 63,520 அண்ட் 150க்கு மேலே 81,140 மார்க்ஸ். இதுக்கு கீழே போகும்போது மார்க் இருக்கு. பட் இந்த குவாலிஃபைங் மார்க் 164 அண்ட் 129 அப்படிங்கிறதுனால அதுக்கு கீழே உள்ள டேட்டாவை நம்ம எடுக்கல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த வீடியோ யாருடைய மனதையும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது கிடையாது. இந்த ரியாலிட்டி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளால் முடிந்த வரைக்கும் அந்த ரியாலிட்டியை, கிரவுண்ட் ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம். ஸோ கிளாரிட்டியில் டோட்டலாக பார்க்கும்போது 720 out of 728 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 600க்கு மேலே 4870 மாணவர்கள் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க, மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த 600க்கு மேலே இருக்கிற இந்த க்ரௌட் இருக்கு இல்லையா, 4870 ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எந்த காலேஜஸை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். அந்த மாணவர்கள் எத்தனை பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறாங்களோ அது நமக்கு தமிழக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக எஸ்பெஷலி இந்த 600க்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சார்பாக 650க்கு மேலே இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னா, உங்களுக்கு பிடித்த கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதில் நீங்கள் சீட் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. நீங்கள் எதையும் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேணாம். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் அதில் சீட் எடுக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் இதுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் யாராவது கொஞ்சம் பேத்துக்காவது சீட்டு கிடைக்கும். அது நீங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் தோணுது. மற்ற மாணவர்கள் சார்பாக இந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். ஸோ 600 அப்படிங்கிறது 4870. ஸோ திஸ் இஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அண்ட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய அவுட் பர்ஃபார்மன்ஸ்னால அண்ட் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இதாயிருக்கு. லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வேரி ஆகும். அடுத்த ஸ்லைடில் நான் கட் ஆஃப் தான் காட்ட போகிறேன். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரௌட் இந்த கவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கவுண்ட் வந்து அந்த பேண்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்திருக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம எடுத்தது எல்லாமே தமிழ்நாடு ரேங்கை வச்சு எடுத்திருக்கிறோம். இது வரைக்கும் இந்த அனாலிசிஸ் எல்லாமே தமிழ்நாடுல இருந்த மாணவர்களுடைய ரேங்க், விச் மீன்ஸ் அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு அல்லது தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கவுண்டை வச்சு தான் இந்த மார்க் அப்படிங்கிறத நம்ம இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறத இங்கே டிரைவ் பண்ணியிருக்கிறோம். பட் வேறஸ் நம்மளுடைய இந்த ஸ்லைடில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு எம்சிசி சென்டர் வைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, சென்டர் வைஸ் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த சென்டர் வைஸ் ரிலீஸ் பண்ண பிடிஎஃப்பை கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துருக்கிறோம். ஸோ மோஸ்ட் லைக்லி இது நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களுடைய இதாக இருக்கும். ஸோ இதுவரை இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃபைன். ஸோ வில் மூவ் ஆன் டு த கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் தமிழ்நாடு. இது நமக்கு தெரியும், லாஸ்ட் இயரில் க்ளோசிங் மார்க்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்
இது வந்து 92.5 ரிசர்வேஷனில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் க்ளோசிங் மார்க். இந்த இடத்துல நான் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஹைலி இம்பாசிபிள். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சொல்கிறதும் நான் ஓரளவுக்கு சேஃப் மார்க் அண்ட் ஓரளவுக்கு பார்டர் மார்க் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் 7.5 ரிசர்வேஷனுக்கு அகைன் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ரேங்க் லிஸ்ட். தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இண்டிவிஜுவலாக கம்யூனிட்டி வைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செக்ரிகேட் பண்ணியிருக்கிறோம். பட் அது அக்யூரேட்டாக இருக்காது. சரிங்களா, அது அக்யூரேட்டாக இருக்காது. ஏன் அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டெஃபினட்டாக தேர் வில் பி சேஞ்சஸ். பிகாஸ் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் ஈச் கேட்டகரி எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது. ஸோ வாட் வி ஹவ் டன் இஸ் we have taken the general rank. லாஸ்ட் இயர்னுடைய ஜெனரல் ரேங்க் எடுத்திருக்கிறோம். அண்ட் அகைன் அதை வச்சுட்டு தமிழ்நாட்டில் இந்த வருஷம் மாணவர்கள் ஒட்டுமொத்த மாணவர்களுடைய ரேங்கை நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய ரேங்க் அப்படிங்கிறது போட்டிருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 720 தமிழ்நாடுனுடைய ரேங்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 720 அவுட் ஆஃப் 720 நமக்கு தெரியும் 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 715க்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்க 19 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் 700க்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். 700க்கு மேலே டோட்டலாக 129 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், என்டையராக தமிழ்நாடுனுடைய என்டையர் ரேங்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கிறோம். இது எக்ஸாக்ட் ரேங்காக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு 95% 98% வரைக்கும் ஒத்துப்போகும். ஒரு சில மாணவர்கள் வேறு ஸ்டேட்லேருந்து கூட இங்கே வந்து எழுதியிருக்கலாம், படிப்புக்காக இங்கே வந்திருக்கலாம், வந்து படிச்சிருந்துருக்கலாம். பட் அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப பெருசாக இருக்காது. எக்ஸாம் எழுதுறது அவங்க ஊரில் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் லாஸ்ட் இயர் இதை வந்து நம்ம ஜென்ரல் ரேங்காக எடுத்துக்கிறோம். சரிங்களா, இங்கே இருக்கிற இந்த காலமை வந்து நம்ம ஜென்ரல் ரேங்காக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஜென்ரல் ரேங்கை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் ஜென்ரல் ரேங்கோட டைரக்ட் கம்பேர் பண்ணுறோம். இப்படி கம்பேர் பண்ணிவிட்டு இந்த வருஷம் எப்படி கட் ஆஃப் மார்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரியில் 1325வது ஜென்ரல் ரேங்க்கு கடலூர் மெடிக்கல் காலேஜில் சீட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்டில் மேபி இதை விட கம்மியாக போயிருந்திருக்கலாம், மார்க் குறைஞ்சிருக்கலாம். பட் இந்த ரேங்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரேங்க்கை தான் நம்ம சேஃப் ரேங்க்குக்காக நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது தமிழ்நாட்டில் இந்த வருஷம் 1325 அப்படின்னு இருக்கிறதுல 1400 அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கிறேன், அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்ராக்சிமேட் பண்ணேன் அப்படின்னா லாஸ்ட் இயரில் கொஞ்சம் பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்திருப்பாங்க. சீட் எடுத்தது போக தமிழ்நாட்டில் ஓப்பன் கேட்டகரியில் 1325வது ரேங்க் இருக்கிற மாணவர் தான் சீட் எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜை சீட் எடுத்திருக்காரு. இந்த வருஷம் என்னோட அசம்ஷன் மேபி லாஸ்ட் இயரை விட இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியாக எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு குத்து மதிப்பான கணக்கில் 1400 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். இந்த 1400 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி பிசி கேட்டகரியில் லாஸ்ட் இயர் 3118 ஜென்ரல் ரேங்க் இருந்துச்சு. நான் அதை வந்து 3200 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். 4013 இருந்ததை 4200 மாற்றிருக்கிறேன். 4589 எம்பிசி கேட்டகரியில் இருந்ததை 4700 மாற்றிருக்கிறேன். 4700 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்காக தான். பட் இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணலனாலும் அதே மார்க்கில் தான் நிற்கும். ஓகேங்களா, அடுத்ததான் 9214 எஸ்சி கேட்டகரியில் இப்போ 9500 வரைக்கும் நம்ம இருக்கும்னு சொல்லி எடுக்கிறோம். ஏன்னா கேட்டகரி வைஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக 9500 எடுக்கிறேன். எஸ்சிஏ கேட்டகரியில் 12797 இந்த ரேங்க்குங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ண ரேங்க். இங்கே நம்ம போட்டிருக்கிறது மிஸ்பாவினுடைய தமிழ்நாடு ரேங்க். நம்ம போட்ட அந்த இப்போ அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, சென்டர் வைஸ் ரிசல்ட் ரிலீஸ், அதை வச்சு நம்ம போட்டிருக்கிற ரேங்க். இதுக்கும் இந்த தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற ரேங்க்குக்கும் வேரியேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் 500க்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டா போவாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சிலர் ரிப்பீட் பண்ண போயிருப்பாங்க, சிலர் வந்து இல்லை நான் இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைச்சாலும் பரவாயில்ல, செல்ஃப் ஃபினான்சிங் இல்லை கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சாலும் பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவாங்க. அந்த கவுண்ட்ல வேரியேஷன் இருக்கும். தென் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரும்போது இந்த நம்பர்ஸ்ல ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது வரும். அண்ட் இங்கே வந்து 12797 இருக்கு. நான் 13000 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். அண்ட் 14234 14500 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறோம். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணதை வச்சுட்டு லாஸ்ட் இயர் மார்க், இந்த வருஷம் மார்க், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மார்க், ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட மார்க். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ரேங்க், இந்த ரேங்கை வச்சுட்டு இந்த மார்க் ரேஞ்சில் இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். ஓப்பன் கேட்டகரி 655+ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அண்ட் பிசி கேட்டகரியாக இருந்தால் 622+ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம்.
அண்ட் பிசிஎம் வந்து 608 ப்ளஸ் இருக்கலாம் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 604 ப்ளஸ் இருக்கலாம். அண்ட் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 546க்கு மேலே மார்க் அப்படிங்கிறது இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 511 அண்ட் 498 போட்டிருக்கிறோம். இதில் டெஃபினட்டாக வேரியேஷன் இருக்கும். எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் டெஃபினட்டாக வேரியேஷன் இருக்கும். மேபி எஸ்சி கேட்டகரியில் பெரிய சேஞ்ச் இல்லைன்னா கூட எஸ்சிஏ அண்ட் எஸ்டியில் வேரியேஷன் இருக்கும். இந்த ரேஞ்சில் தான் மார்க் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இது நம்ம டைரெக்டாக இந்த ரேங்கை வச்சு இங்கே எடுத்துருக்குறோம். பட் இந்த ரேங்க்லேயே நமக்கு வந்து வேரியேஷன் மைட் கம், பிகாஸ் கம்யூனிட்டி வைஸ் என்ன ரேங்க் அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல போடலாம். இங்கே இருக்கிற கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறதா முக்கியம். சீட் அலாட்மெண்ட்டுக்கு கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு நம்மகிட்ட கம்யூனிட்டி ரேங்க் தெரியாது அப்படிங்கிறதுனால ஒரு ரேண்டமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மார்க்ஸை வந்து அசியூம் பண்ணுறோம். அதை வச்சுட்டு தான் நம்ம இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். திஸ் இஸ் ஃபார் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ 655 ஓப்பன் கேட்டகரி, 622 ப்ளஸ் ஃபார் பிசி. இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேரியேஷன் டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் 608, 604, 546, 511 அண்ட் 498 இந்த ரெண்டில் இந்த ரேஞ்சில் தான் நிற்கும். 440 to 466 அண்ட் 425 ப்ளஸ் இந்த ரேஞ்சில் தான் மார்க் அப்படிங்கிறது நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம கடைசியாக லாஸ்ட் ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்த உடனே, நீட் ரிசல்ட்ஸ் வந்த உடனே போட்ட வீடியோவில் போட்டுற அந்த மார்க் அதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க் அப்படிங்கிறது வரும், எஸ்பெஷலி ஃபார் எஸ்சி, ஏ அண்ட் எஸ்டி கேட்டகரி. ஸோ இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 92.5 ரிசர்வேஷனில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் ஒரு வேளை நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட் செட் கிடையாது. பட் கட் ஆஃப்னுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். ஓப்பன் கேட்டகரியில் லாஸ்ட் இயரில் ஜென்ரல் ரேங்க்கில் 4166க்கு க்ளோஸ் ஆச்சு. லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1. சரிங்களா? இதெல்லாமே ரவுண்ட் 1. அண்ட் பிசி கேட்டகரி 6050 ரேங்க்கு க்ளோஸ் ஆச்சு ஜென்ரல் ரேங்க். அண்ட் பிசிஎம் 6530 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. எம்பிசி 7153, எஸ்சி 11800, எஸ்சிஏ 15651க்கு க்ளோஸ் ஆச்சு. அண்ட் எஸ்டி கேட்டகரி 17090 அப்படிங்கிற ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் க்ளோஸ் ஆச்சு. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் போகும்போது இந்த இதில் இன்னும் கொஞ்சம் மார்க் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ அதில் நம்ம செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எடுக்கல. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணபடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க்கு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ரேங்க் என்னவா இருக்கும், அப்ராக்சிமேட்டாக ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 4166 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரியினுடைய க்ளோசிங் ஜென்ரல் ரேங்காக இருக்குது. நான் அந்த ரேங்க்கை 4500 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துருவாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண போயிடுவாங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 4500 வரைக்கும் ஒரு பஃபர் பஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே வச்சிருக்கிறோம். ஆப்வியஸ்லி தமிழ்நாடு ரேங்க் வரும்போது இந்த ரேங்க்ல ஒரு ப்ரிசைஸ் நம்பர் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரலாம். இது நமக்கு நம்ம போட்டிருக்கிற ரேங்க், சென்டர் வைஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம போட்டிருக்கிற ரேங்க். ஸோ பிசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் மார்க்கையும் காமிச்சிடலாம். பிசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 590 to 603 லாஸ்ட் நம்ம போட்ட வீடியோ. அண்ட் இந்த தடவை இந்த ரேங்க் வந்ததுக்கப்புறம் 604 ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அதே இது பிசி கேட்டகரிக்கு 580க்கு மேலே இருந்தால் செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸ் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 574 ப்ளஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இதை விட மார்க் குறையணும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் பிசிஎம் முடிச்சாச்சு. எம்பிசி 568 ப்ளஸ், எஸ்சி 518 ப்ளஸ், எஸ்சிஏ அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் மார்க் அப்படிங்கிறது வரும். பட் ரேங்க் வச்சு பார்க்கும்போது 482 அண்ட் 469 அப்படிங்கிறது இருக்குது. சம்வேர் பிட்வீன் தீஸ் 2 மார்க்ஸ் நமக்கு மார்க் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ண போகிறாங்க, எஸ்பெஷலி ஃப்ரம் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரியில் எத்தனை பேர் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ரேங்க் அப்படிங்கிறது வேரி ஆகும். இந்த ரேங்க்ல நம்பர்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகும். அதனால இந்த மார்க்ல டெஃபினட்டாக வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். மேலே இருக்கிற கம்யூனிட்டிஸ்லையும் ஒரு சில, அதாவது ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி கேட்டகரி, இந்த 2 கேட்டகரிக்கு மேலே இருக்கிற இந்த 4 கம்யூனிட்டி, 5 கம்யூனிட்டிலையுமே ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப்பை நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் நம்ம ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய மாணவர்களுக்கு இடங்கள் அப்படிங்கிறது அவங்க விரும்பின காலேஜஸில் கிடச்சிடும்.
ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம எதிர்பார்க்குற மார்க்ஸு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் போகும்போது டெஃபினட்டாக இதுலேருந்து மார்க்ஸ் அப்படிங்கிறது குறையும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, சந்தோஷமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே போடுங்க. இந்த நேரத்தில் ரீநீட் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரீநீட் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. என்டையராக நம்ம அந்த எல்லா சிட்டிஸையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு அந்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஈக்குவலாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற வரைக்கும் பார்க்க முடியுது. பட் அவர் எந்தெந்த சிட்டிலெலாம் நமக்கு வந்து இதாகிட்டு இருக்கோ, எந்தெந்த சிட்டிலெலாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. அது ஸ்டடி பண்ணும்போது அதில் ஏதாவது மார்க்ஸில் வேரியேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைவ் சேட்டில் போடுங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு டாக் டு மீ யூ கேன் கால் டு 9514424475 அப்படிங்கிற ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுடைய டவுட்ஸுக்கு நம்ம கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ இந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பட் லெட்ஸ் சி. எல்லா வருஷமும் இந்த காம்படிஷனுங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். இன்க்ரீஸ் ஆகும்போது டெஃபினட்டாக த டஃபஸ்ட் யார் வந்து அந்த போட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ, முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் 650+ ஆர் 625+ அந்த ரேஞ்சில் இருக்கிற மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது நீங்கள் மற்ற மாணவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். அதன் மூலமாக மற்ற யாராவது கொஞ்சம் பேர் நம்ம இங்கே ரேங்க் வச்சோம்ல, ரேண்டமாக சில ரவுண்ட் ஆஃப் பண்ணோம், அத்தனை மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு 100 பேர் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த வருஷம் லாஸ்ட் இயரை விட அதிகமாக 100 பேர் சீட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்ற மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடைக்கும். நீங்கள் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதில்லை. இஃப் யூ ஆர் கெட்டிங் த காலேஜ் தட் யூ விஷ், உங்களுக்கு விரும்புகிற நீங்கள் ஆசைப்படுற காலேஜ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலேயே எடுக்கலாம். பிகாஸ் யூ ஹேவ் த மார்க் அண்ட் யூ டிசர்வ் டு ஸ்டடி இன் அ பெட்டர் காலேஜ். உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் ரைட்ஸும் இருக்குது. அண்ட் வி சப்போர்ட் யூ. பட் உங்களால் முடிஞ்சதுன்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சதுன்னு சொன்னால் யாராவது ஒன்று ரெண்டு பேருக்காவது சீட்டு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான், ஒரு சின்ன ஆசை தான். அதன் மூலமாக மற்ற மாணவர்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது யார் என்ன உங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். பட் சம்ஹவ் அந்த பெனிஃபிட் உங்களை வந்து கண்டிப்பாக சேரும்.